This is Little Talks with Ritika. இது வந்து ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என் மனசில் இருக்கிற லிட்டில் தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாமே தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேசிட்டோம், ஸ்கின் கேர் பற்றி பேசிட்டோம், பியூட்டி டிப்ஸ் பற்றி பேசிட்டோம், ஏன் இப்போ இருக்கிற ரீசன்ட் சர்ச்சைகளை பற்றி கூட பேசிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டாக் டு யூ அபவுட் மை பர்செப்ஷன் அண்ட் ஹவ் ஐ திங்க் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். இப்போது இந்த ரீசெண்டாக இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. காலையில் I have a friend. She called me up and காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடக்கிறதுன்னு அப்படின்னு சிலப்போ வந்து சொல்லுவாங்க தெரியுமா. அப்படி சொல்லும்போது she was just telling me, you know what, அவளோட ஃபுல் டே ரொட்டீனில் பார்த்தா நீ உனக்காக என்ன பண்ணின அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டேன். அப்படின்னா அப்படின்னு கேட்டாள். அப்படின்னானா அப்படின்னா யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு கேட்டேன். என்ன ரித்திகா, என்னை பார்த்து நீங்கள் என்ன அவ்வளோ செல்ஃபிஷ் நினச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒரு மீ டைம், அதாவது நமக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த 24 ஹவர்ஸில் ஒதுக்கி வச்சுட்டா ஏதோ ஒரு பெரிய ஒரு க்ரைம் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரியோ நம்ம உணர்றோம். ஆனால் அந்த மீ டைம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இப்போது இந்த இடம் பார்த்தீங்களா, இது என்னோட கோசி கார்னர், இது என்னோட மீ டைம் கார்னர். அப்போது நான் என்ன பண்ணுவேன், இங்கே நான் வந்து என்னோட புக்ஸ் படிப்பேன், இல்லாட்டி நான் வந்து எனக்கு பிடிச்ச மியூசிக் கேட்பேன். அந்த புக்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக ஏதோ படிப்பேன்னு நினைக்காதீங்க. சிலப்போ எனக்கு ரொம்ப போர் அடித்தா ஒரு அமர் சித்திர கதாவோ இந்த டிங்க்லோ கூட நான் இங்கே உட்காந்து பார்ப்பேன். அதே மாதிரி என்ன பாட்டு பிடிக்குமோ அதை நான் கேட்பேன். என்னோடய காஃபி குடிக்கணும்னா நான் இங்கே வந்து குடிப்பேன். இது வந்து ரொம்ப சீரியஸ் ஒர்க்குக்கான இடம்னு கூட நம்ம நினைக்க வேணாம். இந்த இடத்துல வந்து உட்காரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு எல்லாமே மறந்து போய் என்னோட ஓன் வேர்ல்டு அதுக்குள்ளே நான் போவேன். இப்போ நீங்கள் சொல்வீங்க, என் வீட்டில் எனக்கு இப்படி ஒரு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறது. இது இடத்த பற்றின்னு இல்லைங்க, வெளி இடத்த பற்றி இல்லை, நமக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்த பற்றி சொல்கிறேன். இது வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மரத்துக்கு இருக்கலாம், இல்லாட்டி டெரஸில் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சேராக இருக்கலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு தனியாக ஒரு தனிமையில், அந்த தனிமையை தான் நான் மீ டைம்னு சொல்கிறேன். அண்ட் உள்நோக்கி போகிறோம் இல்லையா, நம்ம மிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஷட்டிங் டவுன் தி வேர்ல்டு அண்ட் நமக்குன்னு நம்ம ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தான் நான் வந்து அந்த மீ டைம்னு சொல்கிறேன். அது ஒரு டீ குடிக்கலாம், இல்லாட்டி உங்கள் அம்மா பண்ண ஒரு சூப்பர் நிம்மதியாக உட்காந்து குடிக்கலாம், இல்லாட்டி எல்லா ஃபோன் இன்னொரு கேட்ஜெட்ஸ் நம்ம நிறைய நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம காதுக்குள்ளே வந்து தருது, அதை ஒதுக்கி வைக்கலாம். அண்ட் நான் வந்து கொஞ்சம் டெரஸில் இந்த நேச்சரோட இந்த மரம் செடி கொடி இதோட நடக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிளான்ட் இருந்தாலோ இல்லை ஒரு ஃபிஷ் பாட் இருந்தாலோ எது வேணாங்க, எது உங்களுக்கு பீஸ் கொடுக்குறதோ அது பக்கத்தில் உட்காந்துட்டு நமக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது நமக்குள்ள ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் மீ டைம். ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் லேடிஸ் கிடைக்கிறது இல்லை, மென்னுக்கு கிடைக்கிறது இல்லை. ஐ எம் நாட் கோயிங் டு பி ஜெண்டர் பற்றி நான் பேசலை. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் men are also not getting this kind of time for themselves. So see to it that நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம வந்து நமக்குன்னு வச்சுட்டு அந்த மீ டைம் இருந்ததுன்னா when you come back after the 10 minutes நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் how you approach the same. இப்போ நம்ம ஒரு பையன் வந்து என்னோட ஏதோ ஒன்று கேட்குறான், கேட்பாங்க தெரியுமா. அப்போ வந்து நான் ஒரு மீ டைம்குள்ளே போயிட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயமே வேற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா தோணாது. ஏன்னா ஹாப்பி இன்சைடு ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி இன்சைடு, யூ ஆர் நாட் பீஸ்ஃபுல் இன்சைடு, யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் இட் டு எனிபடி அரவுண்ட் யூ. ஸோ see to it that you have your me time. அண்ட் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அதை எப்படி பண்ணுறீங்க நீ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்கள்கிட்டேருந்து நானும் ஏதாவது என்னோட மீ டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ be happy, be safe and enjoy your me time always. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா subscribe to Ritika's Just My Way.